பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்னமும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சென்னை கிளம்பணும். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அம்மா வீட்டிலேருந்தும் இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். அம்மாவோட ஸ்பெஷல் சாஃப்டான இட்லி கூட நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான். கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக முறுக்குமே செஞ்சு தரேன். சென்னையில் போயிட்டு அங்கே சும்மா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்லாம் என்னை விட என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி கிளம்புறோங்க. ஆக்சுவலாக நேராக மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாட்டர்டே இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா அங்கே திருவிழா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆற்று திருவிழா நடக்கும். ஸோ அதுக்காக தாங்க போகிறோம். எங்கள் ஊர்லேயுமே அந்த திருவிழா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு சண்டே கிளம்புறோம். ஆனால் சண்டே கிளம்ப பயமாக தான் இருக்கும். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஆனால் வேறு வழி கிடையாதுங்க. அம்மா ஊரில் சனிக்கிழமை சந்தை. ஸோ இங்கேருந்தே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் சென்னைக்குன்னு பிளான் பண்ணிட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஸோ காய்கறி எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு முக்கியமாக நான் வாங்க வந்தது பார்த்திங்கன்னா கருவாடு தான். சென்னையில் இதை எங்கே வாங்குறதுனே எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியா சைடில் அவ்வளோவா இருக்காது. ஸோ எனக்கு பிடிச்ச கிழங்காங்கருவாடும் நெத்திலி கருவாடும் வாங்கிட்டு அப்படியே மாமியார் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. என்னமோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஸோ அந்த வேளை ஒரு காஃபி கூடவே பார்த்திங்கன்னா மசாலா பூரி சுட சுட அப்படியே ரோட்டில் நின்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.